ஏன் லட்சுமி, பேரன் வந்து சொல்லிட்டு போனானே பொண்ணு விஷயமா, பையன்கிட்ட பேசுனியா? பேசுனு தம்பி வருவான்னு பார்க்குறேன், காணு அவளையும் காணு. இப்போ சாப்பாடு எடுத்துகிட்டே அடுத்த வார்த்தானே சொல்லுங்க வாட்டம். அம்மா இந்த வந்துட்டானே என் பிள்ளைக்கு 100 வயசு. இப்போ தான் உன்னை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் நானும் அப்பாவும். என்னம்மா என்னை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க? அப்பாவா நீங்களா? எல்லாம் நல்ல விஷயமா தான் பேசிட்டு இருந்தான். வா வந்து இப்படி உக்காரு. உட்காரப்பா. வேணாம்மா அப்படி நினைக்கிறேன். ஒரு சேதி உன்கிட்ட பேசுனேன். சரி சீதாவை கூப்பிடுறியா? கூப்பிட்டு வரியா? இங்கே 2 கூப்பிடு. இங்கே நண்டு கூப்பிட்டா காலை விழுவாதும்மா, நான் போய் கூப்பிட்டுட்டு வரேன். என்ன சரிம்மா? கூப்பிட்டுட்டு வாங்க, அவ்வளோ வரட்டும். சரி ஒன்றா சொல்லிக்கலாம். என்ன சரி வச்சிருக்கீங்க இங்கே 2 பேருக்கும்? கூப்பிட்டுட்டு வாப்பா, கூப்பிட்டுட்டு வந்தா தெரியும். கூப்பிட்டுட்டு வா. சரிம்மா, இங்கே 2 கூப்பிட்டா காலை விழுவாதியா? உள்ளே வேலை பார்க்குறா, நான் போய் கூப்பிட்டுட்டு வரேன். சரி சரிப்பா. காப்பிலாம் குடிச்சிட்டிங்களா? சாப்பாடு ஏதாச்சும் வேணுமா? காப்பி குடிச்சிட்டோம்ப்பா. காப்பி கொண்டு வந்து கொடுத்தா சீதா குடிச்சிட்டோம். சாப்பாடு கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டுக்கிறோம். அவளை கூப்பிட்டுட்டு வா. சரி சரிம்மா. என்ன சரி வச்சுருக்காங்க அம்மாவும் அப்பாவும்? கூப்பிட்டுட்டு வாங்குது. சரி கூப்பிட்டுட்டு வருவோம். பிள்ளை இப்போ தான் வந்தான், அவளை போய் கூப்பிட்டு வான்ட்டு. நீங்களே தானே சொன்னீங்க எப்போ சேதியை சொல்லுவேன்ட்டு, அதுக்கு தான் கூப்பிட்டு வர சொன்னேன். சரி சரி, அதுவும் நல்லது தான். அம்மா இது வராம்மா சீதா. வாட்டம் இப்படி வந்து உட்காரு. காப்பிலாம் குடிச்சாப்பா? சாப்பிட்டியா? ஒன்றும் இல்லைம்மா. அத்தே வா சீதா, உள்ள வா. இப்படி வா, இப்படி உட்காரு. நானாத்த எப்படி நின்றுக்கிற? இல்லை உட்காரு. சாப்பாடு எடுத்துகிட்டு வரலான்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் கூப்பிட்டது அவசரமாக கூப்பிடுது. அம்மா சீக்கிரம் வா சீக்கிரம் வந்து உங்கள் கூப்பிடவும் வந்துட்டேன் அத்தை. என்ன செய்தி? சரி சொல்ல தானே கூப்பிட்டுருக்கேன். உட்காரு சொல்கிறேன். என்ன சரிம்மா? தம்பி, நம்ம பேரன் இருக்கானே மணிகண்டன், நேற்று வந்து ஒரு செய்தி சொன்னான்டா. மணிகண்டனா? என்ன சரிம்மா? ஒரு பொண்ணு அந்த ஊரில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறானாம்ல. அந்த பொண்ணு பேர் வேற சுமித்ராவாம்ல. என்னம்மா சொல்றீங்க? பொண்ணை லவ் பண்ணுறானா? சுமித்ராங்கிறீங்க? யார் விட்ட பொண்ணு? எப்போ லவ் பண்ணுறான்? எவ்வளோ நாளாக லவ் பண்ணிட்டு இருக்கானா? நீ அதிர்ச்சி படுற, உன் பொண்டாட்டி பாரு அதிர்ச்சி படுறாளாண்டு. அவளுக்கு ஏன்டா ஏற்கனவே தெரியும், அதனால அவள் அதிர்ச்சி படாமல் இருக்கிறான். என்ன சீதாவுக்கு தெரியுமா? என்னம்மா சொல்றீங்க? அவளுக்கு தெரியுமா தெரியாதாண்டா? அவட்ட கேளு. ஏய் சீதா, மணிகண்டனை லவ் பண்ணுறது உனக்கு தெரியுமா? தெரியுமாடியா? தெரியும், கொஞ்ச நாளாக தான் தெரியும். கொஞ்ச நாளாலாம் தெரியாது, ஆரம்பத்துலேருந்து இவளுக்கு தெரியும். உன்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்கிறா. ஏண்டி, அவன் லவ் பண்ணுறான்னு உன்கிட்ட சொல்லியிருக்கான், உனக்கு தெரியும். ஏன் என்கிட்ட சொல்லல? இவ்வளோ நாளாச்சு சொல்லவே இல்லை நீனு. இந்த செய்திலாம் எவ்வளோ நாளாமா நடக்குது? அவன் 1 வருஷமா லவ் பண்ணுறானா. 1 வருஷமா லவ் பண்ணுறானா? 1 வருஷமா லவ் பண்ணுறான், இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் இவளுக்கு தெரியும் வந்து சொல்கிறானே மணிகண்டா. அம்மாட்ட சொன்னேன், அம்மா அப்பாட்ட நான் பொறுமையாக சொல்கிறேன், சொல்லிட்டு நான் சரி சொல்கிறேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அப்பாட்ட அவங்க சொல்லவே இல்லை, எனக்கு அவங்க சரி சொல்லலன்னு சொல்கிறான். ஏண்டி, 1 வருஷமா உனக்கு தெரிஞ்சிருக்கு, அவனும் 1 வருஷமா லவ் பண்ணுறான், உனக்கு தெரிஞ்சிருக்கு, உன்கிட்ட சொல்லியிருக்கான். நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னதில்லை, இவ்வளோ நாளாயிடுச்சு. ஏண்டி சொல்லல? ஏன் சொல்லல? சொன்னால் நீங்கள் சத்தம் முடிவீங்கன்ட்டு நான் சொல்லல. பொறுமையாக சொல்லிக்குவோம், கல்யாணம் பண்ணுறப்ப சொல்லிக்கலான்ட்டு இருந்துட்டேன். கல்யாணம் பண்ணிக்க போட சொல்லிடுறேன்டா. எனக்கு தெரியாம நீ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கியா அவனுக்கு? அப்படா உனக்கு எனக்கு தெரியாம அவன் யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணை எடுத்துட்டு வந்தான்டா. அப்ப சொல்லுவியான்ட்ட சொல்லுடி. சரி, எனக்கே தெரியல. எனக்கு தெரியாம நீ அவனுக்கு கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துடுவேன். அவனா கல்யாணம் பண்ணிட்டான்ட்டு என்கிட்ட போய் சொல்றதுக்கு இருந்திருக்க, அப்படித்தானே? சொல்லு. ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? நான் இப்படிலாம் நடக்கண்டு எனக்கு தெரியாது.
அவனுக்கு கல்யாணம் பண்ணுறப்போ நம்ம பொண்ணுக்குன்னு பார்க்குறப்போ சொல்லிக்குவாமேன்ட்டு இருந்துட்டேன். இப்போ சொன்னால் நீங்கள் கோவப்படுவீங்கன்ட்டு நான் சொல்லாமல் இருந்துட்டேன். அதோட அது ரொம்ப நாளாச்சு மறந்துட்டேன். அவனும் அதை பற்றி பேசலை, நானும் அதை பற்றி பேசலை, மறந்துட்டேன். என்ன மறந்துட்ட? இப்போ அம்மா சொல்லண்டா அதான் எனக்கு தெரியாது, தெரியாமல் மறைச்சிருப்ப. இப்போ அவனா வந்து சொல்கிறான், நேற்று அவன் சொல்லலன்னா எங்களுக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாமல் தான் இருந்திருக்கான். இவன் ஒன்றே தெரிஞ்சு வச்சுட்டு இருந்திருப்பான். எப்படி ஒரு புருஷனுக்கு தெரியாமல் இந்த பிள்ளை மறைக்கலாம்? இதெல்லாம் மறக்கக்கூடிய செய்தியா, மறைக்கக்கூடிய செய்தியான்னு கேட்குறேன். மறைக்காமல் இருந்திருக்கு, மறைச்சிக்கிட்டு இருந்திருக்கு. அவன் ஒருத்தருக்கே தெரியாமல் அம்மா அப்பாட்ட சொல்லல, நம்ம அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி வைக்காதோன்ட்டு அவனா தானாலேயே கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா என்ன செய்யறது? ஊரில் உள்ள ஜனங்களாம் 4 பேர் என்ன சொல்லாங்க? மாமா அப்படிலாம் அவன் செய்ய மாட்டான். என்ன அப்படிலாம் செய்ய மாட்டான்? இந்த காலத்து பிள்ளைவெல்லாம் நான் சொல்லியா கொடுக்குன்னு? அப்பா அம்மா சம்மதம் கொடுக்கலான்ட்டு அப்படி தான் செஞ்சுட்டு வராங்க. தானாலேயே கல்யாணம் பண்ணிட்டு இழுத்துட்டு வந்துடுவாங்க. அப்போ எங்கே அவனை வெட்டி விடுவா? வெட்டி விட்டாலும் அவன் எங்கே போய் இருப்பான்? நீங்கள் என்ன செய்வீங்க ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு? இதெல்லாம் நல்லா இருக்கா? ஒரு புருஷன்ட்ட சொல்லாமல் மறைச்சிருக்குது அப்படி செய்தியை. இன்னும் என்னென்ன செய்தி என் பிள்ளைகிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்க? மாமா அதெல்லாம் நான் ஒன்றும் மறைக்கல, உங்கள்கிட்ட பிள்ளைகிட்ட சொல்லாமல். என்னென்ன செய்தி மறைச்சி வச்சிருக்கேன் என் பிள்ளைக்கு தெரியாம? யாருக்கு தெரியும்? அப்பா சொல்ற மாதிரி இன்னும் என்ன செய்தி என்கிட்ட சொல்லாமல் மறைச்சி வச்சிருக்க? என்னென்ன செய்தி மறைச்சி வச்சிருக்க? என்ன அப்படி சொல்றீங்க? நான் என்ன சரி மறைச்சிருக்கேன் உங்கள்கிட்ட? என்ன சரி மறைச்சிருக்கேன்னு கேட்குறேன். அவன் சொன்னது நான் அப்பயே அவனை விட்டுட்டான், நானும் விட்டுட்டேன், எனக்கு மறந்து போயிடுச்சு, அதனால சொல்லல. அதுக்குன்னு இப்படி கேட்குறீங்க? இப்படி கேட்காம என்னன்னு கேட்பான்? கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு புருஷன் சொல்லாம 1 வருஷமா மறைச்சு வச்சிருந்திருக்கேன் அந்த செய்தியை. உன் பிள்ளை லவ் பண்ணியிருக்கான்னு அவன் சொல்லணுமா சொல்லணுமா? உனக்கு மட்டுமா பிள்ளை? அவனுக்கு தானே பிள்ளை. இவளே எனக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சாலும் வச்சிருவாமா? கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு தான் இருந்திருக்கா. என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க? நான் எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பேன் உங்களுக்கு தெரியாம? யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணி வைக்கிறதுலாம் ஒரு விஷயமா? சின்ன விஷயமா? இதே தான் இந்த மறைச்சி இருக்கிறியே, கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? சரி இந்த பக்கம் பாரு, இன்னும் பேசி என்ன ஆக போகுது? அவத்தனமா செஞ்சுட்டா பாருமா, இவளும் சொல்லல, அந்த பையனும் சொல்லல. பாருங்க, 1 வருஷமா லவ் பண்றேன்னு சொல்லியிருக்கான், உங்கள்கிட்ட வந்து இப்ப சொல்லியிருக்கான். என்கிட்ட இது வரைக்கும் சொல்லவே இல்லை. இவன் மதிச்சால பிள்ளை மதிக்க போகுது, பொண்டாட்டிக்காரையே மதிக்கிறது இல்லை, பிள்ளையும் நான் மதிக்கிறது இல்லை. அப்ப நான் என்னத்துக்கு தான் அப்பண்டே இருக்கேன்? இவ்வளவுக்கு சம்பாரிச்சு போறதுக்கா? அதுக்கு தான் நீ அப்பா சம்பாதிச்சு போட்டா நல்லா உட்காந்து திண்டுட்டு உட்காந்துருப்பாளுவா ஆத்தாவும் மோனம். இப்போ என்கிட்ட வந்து சொல்லியிருக்க மாட்டான். அந்த பொண்ணு லவ் பண்ற வீட்டுல அவள் அம்மா கதையா அவளுக்கு வேற மாப்பிள்ளை பார்க்கறாளாம். அவன் நண்டை இவனை பார்த்தே பேசியிருக்கா இருக்கு. அவள் வந்து அழுகுறான், நீ கல்யாணம் பண்ணிக்க, எங்கள் அம்மா வேற மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, நீ வீட்டுல சொல்லி என்னை வந்து பொண்ணு கேட்க சொல்லுன்னு சொன்னாலாம். அதுக்கு இது வந்து என்கிட்ட வந்து நேற்று சொல்றான், என்கிட்டயும் அப்பா கிட்டையும், பாட்டி நீங்க தான் அப்பாட்டையும் அம்மாட்டையும் பேசி எனக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கினேன், நீங்க எல்லாரும் போய் அவள் வீட்டுல போய் பொண்ணு கேட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவள் அழுகுறா, அவங்க அம்மா வந்து வேற மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க என்று சொல்லிட்டு அழுகுறா பாட்டி, எப்படியாவது நீங்க கல்யாணம் பண்ணி வைங்க, எனக்கு அவளை நீங்க தான் போய் பொண்ணு கேட்கணும், எல்லாரும் போய் கேளுங்க என்று சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிட்டு போறான். போக அவ்வளவு தைரியம் வந்துருச்சு அவனுக்கு. கல்யாணம் பண்ணி என்ன வேலை பார்த்து கிழிக்கிறாரு இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது? சம்பாரிச்சுட்டு வந்து போற அந்த பால் பாக்கெட்டை போட்டுட்டு வந்து 5000 4000 காசு வேண்டு வரான். அந்த சம்பாதியத்தில் பொண்ணை வச்சு கொடுத்துட பண்ண முடியுமா? அவங்க அம்மா தான் எப்படி கொடுப்பாங்க பொண்ணு? அதான் நானும் கேட்டுட்டேன், அவங்க அம்மா எப்படி அவங்களுக்கு கொடுப்பாங்க? இந்த மாதிரி வேலை இல்லையா, இந்த வேலை பார்க்கறதுக்கு கொடுப்பாங்களாடாங்கிற. அவங்க அம்மா பேசுவாங்க தான், நீங்க தான் சொல்லி அப்படியே தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். நான் அப்புறமேல வேலை தேடுறேன், வேலை தேடிட்டு தான் இருக்கிறேன். நல்ல வேலை கிடைச்சா நான் அந்த வேலையை போய் பார்ப்பேன், இதை விட்டுட்டு. அது வரைக்கும் நான் என்ன செய்யுது, அது வரைக்கும் சும்மா உட்காந்துருக்கேன், அந்த வேலையை பார்க்கறேன்னு சொல்றான் உன் பையன். அவ்வளவு புத்தி வந்துருச்சு அவருக்கு. ஏன் நம்மளாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோமாமா பொண்ணு பார்த்து? இவரா பொண்ணு பார்த்துக்கிட்டாரு? இந்த காலத்து மக்கள்லாம் அப்படி தானே இருக்கு. எங்க அப்பா ஆத்தா பார்த்து கல்யாணம் பண்ற பொண்ணா கல்யாணம் பண்ணிக்குது, அது இஷ்டத்துக்கு தானே கட்டிக்கிட்டு அப்படி அதை இழுத்துட்டு வருது. என்ன செய்யறது தம்பி? வருத்தப்படுறதுல ஒன்றும் புண்ணியம் கிடையாது. இந்த காலத்து பசங்க எல்லாமே அப்படித்தான் இருக்கு. அது இஷ்டத்துக்கு பார்த்துக்குது, அது இஷ்டத்துக்கு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறதோ. அப்பா அத்தா கல்யாணம் பண்ணி வைக்கலண்டா அது இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடும். அதுக்கு நம்மளே பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது எவ்வளோ மேலு. தொலைஞ்சிட்டு போகுது, போனால் போயிட்டு போகுது, பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணி வை. என்ன செய்யுது? நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை, அவனையும் விட்டுட்டு என்ன செய்வீங்க? அவன் எங்கே போய் நிற்பான்? நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணாலும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணா தானே போகிறான். இப்போ அவனே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்டா பண்ணிக்கிட்டான். அவன் பார்த்த பொண்ணு
கஷ்டமா நஷ்டமா அதோட அனுபவிக்கிட்டான் அவன். நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் அந்த கஷ்ட நஷ்டத்தில் நீ தானே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன்ட்டே கேட்பான். அவனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு கஷ்ட நஷ்டத்தெல்லாம் அவன் தான் அனுபவிச்சுக்கிட்டு. அது யார் விட்ட பொண்ணுமா? யார் விட்ட பொண்ணுன்னு எனக்கு தெரியல. என் பேர் வந்து சுமித்ரான்னு சொன்னான் அந்த பொண்ணு பேர். இவ்வளோ கேள்வி இவளுக்கு தெரியும். உட்காந்துருக்கால கள்ளி கள்ளி மச்சானே இருந்துக்கிட்டு புருஷன்ட்ட சொல்லாமல் மறைச்சிருக்கா ஒரு வருஷமா. இந்த கள்ளிக்கு கேட்டால் தெரியுது. யார் விட்ட பொண்ணுடி சொல்லு. இப்பயாச்சும் வாய்க்கு வந்து சொல்லு. இப்பயே சொல்லாம மறைக்காத, எல்லாம் தெரிஞ்சு போச்சு. மறைக்கிறேன்னு சொல்லாதீங்க. நான் மறைக்கணுன்னு மறைக்கல. மறைக்கணுன்னு மறைக்கல. சரி பேசுகிறேன். அப்போ எல்லாம் தெரிஞ்சு போச்சுண்டு. யார் விட்ட பொண்ணுடி இது? துரராஜ் இருப்பார்ல, அவர் பொண்டாட்டி பேர் அத்தை பேர் தான் லட்சுமி. அது விட்ட பொண்ணு, அதுவும் ஒரே ஒரு பொண்ணு தான், வேறு பிள்ளைலாம் கிடையாது. ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைலாம் கிடையாது. ஒரே ஒரு பிள்ளை தான், பொண்ணு தான், சுமித்ரா. அவளை தான் லவ் பண்ணுறானா. அப்ப துரராஜ் பொண்ணு தானே? துரராஜ் எதே தேவலாம், அவங்க நல்லவன் தான். அது பொண்டாட்டி லட்சுமி அது சரியான நல்லது. அதுக்கு வாய் இதே மாதிரி வாய். அது வாய்க்கு கொடுத்துட்டு எப்படி நம்ம மீண்டு வர்றது? உன் பையனா சொல்லிட்டான்டா அம்மா கறிக்கு வாய் பேசுதாண்டு. அவனுக்கு தெரிஞ்சுதான் இருக்கு. அவன் அம்மா கறி பெரிய வாயாடி மாதிரி. அது இப்போ ஒரு சொல்லுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. என்னடா ஆகிட்ட போய் பொண்ணு கேட்கறது நம்ம? என்ன செய்யறது? போய் கேட்பான். பொண்ணு தானே லவ் பண்ணுறான். நீ உன் பொண்ணு லவ் பண்ணுறேன், என் பிள்ளைக்கு கொடு, அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலையை பார்க்குறான், வேலை தேடிட்டு இருக்கான் இன்னும் சொல்லி பொண்ணு கேட்பான். என்ன சொல்கிறான்னு பார்ப்பான். என்னம்மா சொல்றீங்க? அந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணலாங்கிறீங்களா? வேற என்னடா தம்பி செய்ய முடியும்? அந்த பொண்ணை தானே அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறான். கல்யாணம் பண்ணி வைப்பான். அங்கே போய் பொண்ணு கேட்க வேண்டியதுதான். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சொல்கிறானே தம்பி. என்ன செய்யுது? நம்ம போய் கேட்க வேண்டியதான். அவனுக்காக போய் கேட்போம். அம்மா கறி என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். இங்கே வரட்டான்ல பையன். தம்பி அவனை ஒன்றும் பேசாத. அவன் தலைக்கு வசந்த பிள்ளையா போயிட்டான். அவனை எதுவும் பேசக்கூடாது. காதலிக்கிறது எல்லாம் சகஜம் தானே. எல்லா ஊர்லேயும் தான் நடக்குது. எல்லா பாளையமும் செய்து தான் எல்லா பிள்ளைவலாம். சரி எதை லவ் பண்ணிட்டாங்கிறான், கட்டி வைப்பான். எந்த பொண்ணு வந்தால் தான் என்ன? அவனுக்கு பிடிச்சிருந்தா சரி கல்யாணம் பண்ணி வைப்பான். அவனை ஒன்றும் சட்டம் படாத. என்னைக்கு போய் பொண்ணு கேட்குறதுன்னு அது மட்டும் முடிவு பண்ணு. எனக்கு என்னம்மா தெரியும்? நீங்கள் தான் சொன்ன நல்ல நாளாக பார்க்கணும். சரி நான் காலண்டரை பார்த்துட்டு ஒரு நல்ல நாளா முகூர்த்த நாளாக பார்ப்போம். பார்த்து போய் பொண்ணு கேட்டு பார்ப்போம். என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். சரிம்மா. முன்கூட்டியே மணிகண்டன்ட்ட சொல்லிடணும். அந்த பொண்ணுகிட்ட சொல்லி வைக்கிட்டோம், இன்னும் இன்னைக்கு வந்து பொண்ணு பார்க்குறோன்ட்டு. அப்போ தானே அந்த அம்மா அப்பா வீட்டில் இருக்க சொல்லும். ஆமாம் நான் மணிக்கண்டனை கூப்பிட்டு சொல்லிடுறேன். பொண்ணு பார்க்க இன்னைக்கு வரேன்ட்டு அவள்கிட்ட சொல்லிவிடு. அவள் அம்மா அப்பா இருக்க வைக்கிட்டேன் வீட்டில், இல்லாட்டி எங்கேயாவது பேர போதுவோன்னு சொல்லுவோம். நீ இருக்கும் போது பாருங்கம்மா. உன் பையனே நேற்று சொல்லிட்டு போயிட்டா, நீங்கள் இருந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் ஊருக்கு போகணும், இப்போலாம் போகக்கூடாதுன்ட்டான். நான் பார்க்குறேன், பார்த்துட்டு நல்ல நாளை பார்த்துக்கிட்டு சொல்கிறேன். சாப்பிட்றதுக்கோ நேரம் ஆகுதுமா, நீங்கள் சாப்பிடுங்க, நான் போகிறேன். சாப்பிட்றேன். நீ நாங்கள் உட்கார சாப்பாடு எடுத்து வரட்டும், எல்லாம் ஒன்றா கற்று சாப்பிட்லாம். இல்லைம்மா நீங்கள் சாப்பிடுங்க, நான் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டுக்கிறேன். அம்மா அப்பாக்கு சாப்பாடு எடுத்து வந்து கொடு. எடுத்துகிட்டு வர்றேன்.